வரலாற்றிலேயே இல்லாத அளவாக புதிய உச்சம் தொட்ட வெள்ளி விலை. ஒரே நாளில் கிலோவுக்கு 31,000 ரூபாய் உயர்ந்து 2,85,000 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கம் சவரனுக்கு ஒரே நாளில் 1,680 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,04,800 ரூபாய்க்கு விற்பனை. திருவண்ணாமலையில் 2,095 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். 314 முடிவுற்ற பணிகளை தொடக்கி வைத்து 46 புதிய பணிகளுக்கு அடிக்கல். வாக்களிக்காத மக்களிடமிருந்தும் திமுக அரசு நல்ல பெயரை பெற்றுள்ளதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். மத்திய பாஜக அரசு அப்படியே தலைகீழாக உள்ளதாக விமர்சனம். விவசாயி வேடம் போட்டு சிலர் விவசாயிகளின் போராட்டத்தை கொச்சைப்படுத்துவர் என முதல்வர் விமர்சனம். வேளாண்மைக்கு தனி பட்ஜெட்டை திமுக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் பேச்சு. அதிமுக ஆட்சி பற்றி என்ன கேட்டாலும் பதில் சொல்ல தயார் என கே. பழனிசாமி திட்டவட்டம். தாம் ஏற்கனவே விடுத்த ஓபன் சேலஞ்ச் இன்னும் நிலுவையில்தான் உள்ளது என்றும் பதில். நிறைவேற்றிய வாக்குறுதி பட்டியலை வாசிக்க தயாரா? முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி கேள்வி. முதல்வருக்கு இருக்கும் வேலைப்பளுவில் எதிர்க்கட்சித் தலைவருடன் விவாதிக்க நேரமில்லை. எடப்பாடி கே. பழனிசாமிக்கு திமுக எம்பி கனிமொழி பதில். சட்டப்பேரவையில் முதல்வர் கேள்விக்கு பதில் சொல்லாமல் புறமுதுகு காட்டி ஓடியவர் பழனிசாமி. ஓபன் சேலஞ்ச் என பீலா தேவையா என அமைச்சர் ரகுபதி கேள்வி. $4,700 கோடி ரூபாய் மதிப்பில் மணல் கொள்ளை நடைபெற்றுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிமுக கடிதம். அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் மீது உடனே வழக்கு பதிவு செய்யவும் கோரிக்கை. தமிழகத்தில் திமுகவுக்கு எதிரான அலை வீசுவதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். ஊழல் அமைச்சர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன என்றும் கேள்வி. நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழுவில் 26 தீர்மானங்கள் நிறைவேற்றம். திட்டமிடாத எஸ்ஐஆர் பணிகளால் 1 கோடி வாக்குகள் பறிப்பு என கண்டனம். எண்ணிக்கையில் சிறுபான்மை சமூகங்களை புறக்கணிக்கும் திராவிட கட்சிகள். குயவர்கள் வண்ணார்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுப்பதில்லை என சீமான் குற்றச்சாட்டு. வரும் தேர்தல் திராவிட சித்தாந்தத்திற்கும் தமிழ் தேசிய கருத்தியலுக்குமான போர். நாதாக பொதுக்குழு கூட்டத்தில் சீமான் பேச்சு. பிப்ரவரி 21ஆம் தேதி 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவிப்பேன். நாதாக வேட்பாளர் பட்டியல் ஆச்சரியப்பட வைக்கும் என சீமான் பேச்சு. சீமானும் விஜயும் சனாதன சக்திகளுக்கு துணை போகின்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மீண்டும் விமர்சனம். தன்னையும் விஜயையும் பாஜக பெற்றெடுத்த போது திருமாவளவன் தான் பிரசவம் பார்த்தார் என சீமான் விமர்சனம். சீமானும் விஜயும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என திருமாவளவன் கூறியதற்கு பதில். வழி தெரியாமல் நின்ற எனக்கு வழிகாட்டியவர் விஜய்தான். உடலில் ஓடும் ரத்தம் தாவைக்க தலைவர் விஜய்க்குதான் எனவும் செங்கோட்டையன் ஊருக்கம். சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம்.
பள்ளிக்கல்வித்துறை தலைமை அலுவலகத்தில் காவலர்கள் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் மாற்று இடத்தில் ஆர்ப்பாட்டம். சென்னையில் தலைமைச் செயலகம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற தூய்மை பணியாளர்கள் கைது. திருவிக நகர் மற்றும் ராயபுரம் மண்டலங்களைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தர்ணா. தூய்மை பணியாளர்கள் ஆசிரியர்கள் கைதுக்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். நீதிக்கு எதிராகத்தான் ஸ்டாலின் சர்வாதிகாரியாக மாறுவாரா என்றும் கேள்வி. தன்னை உருது அல்லது ஆங்கிலத்தில் பேசச் சொல்பவர்கள் தமிழ்நாட்டு முதல்வரிடம் அப்படி கேட்க முடியுமா? மாநில மொழிக்கு மதிப்பு தருவது அவசியம் என்றும் காஷ்மீர் முன்னாள் முதல்வர் மெகபூபா முஃப்தி கருத்து. மகாத்மா காந்தி பெயரிலான கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை மீட்டெடுக்க நாடு தழுவிய பரப்புரை தேவை. காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி. 14 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலிய மண்ணில் வெற்றி பெற்று அபாரம்.